வணக்கம். 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் களை கட்டி வரும் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி வரும் காளைகளை அடக்க வரும் காளைகள். இலங்கையின் திரிகோணமலையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு. 200 காளைகளுடன் 100 காளையர்கள் களம் கண்டனர். அற்புதமான சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. ஒரு ஆள் மட்டும்தான் மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்கு பரிசு கொடுத்துடுங்க. 2 பேர் பிடிக்க கூடாது. மாடு வெற்றி பெற்றது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்குகிறது உலக முதலீட்டாளர் மாநாடு. 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வரக்கூடிய நிலையில் ஏற்பாடுகள் தயார். ஓசூரில் கூடுதலாக 7000 கோடி ரூபாயில் ஐபோன் உதிரிபாக தயாரிப்பு ஆலையை விரிவாக்கம் செய்யும் டாடா நிறுவனம். புதிய முதலீட்டால் 6 ஆண்டுகளில் 30,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பொங்கல் பரிசு தொகுப்பு பெற நாளை முதல் டோக்கன் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு. சென்னை ஓட்டேரியில் பறிமுதல் செய்த குட்காவை காவலர் திருடியதாக குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரணப் பணிக்கு வந்தவர்களுக்கு கொடுத்ததாக நுண்ணறிவு பிரிவு காவலர் விளக்கம். கடத்தப்பட்ட கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் மகிழ்ச்சி. பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டு இந்திய கடற்படைக்கு நன்றி தெரிவித்தனர். விஜயகாந்த் மறைவை விட்டு குடும்பத்தினரை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று ஆறுதல் கூறினார். ஒத்திவைக்கப்பட்ட திமுக இளைஞரணி மாநாடு வரக்கூடிய 21ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும். திமுக தலைமை அறிவிப்பு. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே நேற்று இரவு பெய்த மழையால் நிரம்பிய 30க்கும் மேற்பட்ட கண்மாய்கள். டி கல்லுப்பட்டியில் உள்ள பள்ளிக்குள் வெள்ளம் புகுந்ததில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவு. தாமிரபரணி ஆற்றில் 4500 கனஅடி நீர் திறப்பு. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உதகை மசினக்குடி அருகே ஜீப் ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டம். விபூதி மலைக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்ல வனத்துறை தடை விதித்ததை கண்டித்து அலுவலகம் முற்றுகை. போக்குவரத்து தொழிலாளர்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த தொழிலாளர் நல ஆணையம். நாளை மறுநாள் நண்பகலில் தேனாம்பேட்டையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட நகராட்சி முன்னாள் தலைவரின் குடும்பத்தினர் அமலாக்கத்துறை மீது புகார். வீட்டின் கதவை உடைத்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சூரியனை ஆராய்வதற்கான ஆதித்யா L1 விண்கலத்தை வட்டப்பாதையில் இன்று மாலை நிலைநிறுத்தும் இஸ்ரோ விஞ்ஞானிகள். 5 ஆண்டுகளுக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளவும் ஏற்பாடு. திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் அசைவ உணவு திருவிழா. 48 கிடாய்கள் வெட்டப்பட்டு 1000 கிலோ அரிசியில் சாப்பாடு செய்து நடைபெற்ற காவல் தெய்வ வழிபாடு. சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை தொடங்க உள்ளது. மாநிலத்தின் தொழில்துறை வாய்ப்புகளை அறிந்து கொள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வருமாறு உலக முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார்.
சென்னை நந்தனம் வர்த்தக மையத்தில் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை தொடங்குகிறது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். அப்போது டான் ஃபண்ட் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரத்திற்கான தமிழ்நாட்டின் பார்வை என்ற ஆய்வறிக்கை, செமி கண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை ஆகியவை வெளியிடப்பட உள்ளன. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள 30,000ற்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் பதிவு செய்துள்ளனர். 450ற்கு மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளும் 50ற்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். 26 அமர்வுகளில் 170ற்கு மேற்பட்ட பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட பலரும் சிறப்புரையாற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது மாநிலத்தின் தொழில்துறையில் உள்ள வாய்ப்புகளை பார்வையிட்டு வர்த்தக ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்கு சிறப்பான வாய்ப்பாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே நமது மாநிலத்தில் உள்ள தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இணைந்து கொள்ளுமாறு முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாநாட்டின் போது காலணி மற்றும் ஆடை தயாரிப்பு நிறுவனமான அடிடாஸ், அமெரிக்காவின் புகழ்பெற்ற விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஆகியவற்றின் மையங்களை அமைப்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக உள்ளன. முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முன்னோட்டமாக மாவட்ட வாரியாக தொழில் முதலீடுகள் குறித்த மாநாடு நடைபெற்று வருகிறது. நெல்லையில் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் 92 நிறுவனங்களுடன் 823 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது, அமைதியான சூழல் இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. தொழில் முதலீட்டாளர்களுக்கு அவர்களுக்கு முயற்சிகளுக்கு அரசு துணை இருக்கின்றது. ஆகவே இந்தியா முழுவதும் இருந்து வருகின்றார்கள், வெளிநாடுகளில் இருந்து வருகின்றார்கள். இந்நிலையில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்க மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று இரவு சென்னை வரவுள்ளார். 3 நாட்கள் பயணமாக வரும் அவர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் நாளை கலந்து கொள்ள உள்ளார். மேலும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பான விழாக்களில் கலந்து கொள்கிறார். சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் 125 நாட்கள் பயணத்திற்கு பிறகு சூரியனுக்கு அப்பால் L1 புள்ளியில் இன்று மாலை நிலைநிறுத்தப்படுகிறது. இது 5 ஆண்டுகளுக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்யும் பணியில் இஸ்ரோ களமிறங்கியுள்ளது. இதன் முதற்படியாக கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV XLC 57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 என்ற விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. P1 tracking. P3 tracking. Magnificent lift off of PSLV C-57 with Aditya L1 on board. அதன் வட்டப்பாதையை உயர்த்துவதற்காக இதுவரை விஞ்ஞானிகள் 4 கட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் சம புவி ஈர்ப்பு விசை புள்ளியான லக்ராஞ்சியனை நோக்கி ஆதித்யா L1 பயணித்து வருகிறது. 125 நாட்கள் பயணித்த பிறகு இன்று மாலை 4 மணிக்கு அதனை வட்டப்பாதையில் நிலைநிறுத்தும் பணிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொள்கின்றனர். சூரியன் ஒரு மிக நிறை கொண்ட ஒரு பொருள். அதே மாதிரி பூமிக்கும் நிறை இருக்கு. அதனால சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு, பூமிக்கும் இருக்கு. அப்போ சூரியன் இருக்கு, பூமி இருக்கு அப்படின்னு சொன்னா சூரியனும் பிடிச்சி இழுக்கும், பூமியும் பிடிச்சி இழுக்கும் இல்லையா இங்க இருக்கிறதெல்லாம். அப்போ ஏதாவது ஒரு புள்ளியில சூரியனுடைய கவர்ச்சி விசையும் பூமியினுடைய கவர்ச்சி விசையும் சமமா இருக்கும்ல, அந்த புள்ளி தான் L1. அந்த புள்ளியில போய் நிக்காது. அது அந்த புள்ளியை சுத்தி ஒரு ஒளிவட்டம் மாதிரி சுத்திட்டு வரும். இதான் அந்த புள்ளின்னு சொன்னா அது ஒரு ஒளிவட்டம் மாதிரி இப்படி சுத்திட்டு வரும். ஸோ இப்படி சுத்திட்டு வரும்போது சூரியனை பார்க்கலாம், சூரியனிலிருந்து கிடைச்ச தகவலை பூமி காட்டுவோம். சூரியனை பூமி சுற்றி வரும்போது அதற்கு ஏற்ப சூரியனை ஆதித்யா விண்கலமும் பின்தொடரும் வகையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. எனவே சூரியனில் ஏற்படும் மாற்றங்கள், அதனால் நிகழும் விளைவுகளை முன்கூட்டியே பூமியில் இருந்து அறிய முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஏதாவது ஒரு கதிர்கள் வருதுன்னு வச்சுப்போம், உதாரணமா ஒரு சூறாவளி வருதுன்னு வச்சுப்போம்.
அந்த சூறாவளியை முதல்ல இந்த விண்கலம் உணர்ந்து பூமிக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை, எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. சூரிய புயல்னால அந்த மாதிரி ஆபத்துலாம் எதுவும் கிடையாது. ஆனால் என்ன ஆகும்னா தகவல் தொடர்பு வந்து பாதிக்கும். குறிப்பாக வந்து கப்பல்களுக்கிடையே இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு, விமானத்தில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு போன்றவைகள் வந்து பாதிப்பு ஏற்படும். ஜிபிஎஸ் போன்றவைகளில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே சூரியனின் முழு வட்ட படங்களை ஆதித்யா L1 பூமிக்கு அனுப்பியுள்ளது. தொடர்ந்து அறிவியல் சோதனைகளுக்காக சூரியனின் பல்வேறு கோணங்களில் படங்களையும் ஆதித்யா விண்கலம் அனுப்ப உள்ளது. இதனால் விண்வெளியில் உலவும் செயற்கைக்கோள்களை பல்வேறு பாதிப்புகளில் இருந்து காப்பாற்ற முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆதித்யா விண்கலனை L1 புள்ளியில் நிலைநிறுத்துவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்படும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சூரியனை பற்றி பல்வேறு சூடான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.